சம்மதி என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியலீங்களா? ஆட நீங்க வேற எதுக்குங்க இதெல்லாம்? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். மச்சா பாருங்க, சம்மதி இன்னைக்கு ஜோக்கா அடிக்கிறாரு. சம்மதி விஷயத்துக்கு வாங்க. பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உங்களை கவனிக்கலன்னா எப்படி? தப்பாயிடும்ல. ஓஹோ, ஃபாரின் சரக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சின்னதா ஒரு பார்ட்டி. பார்ட்டியா? அதானே. இத பாருங்க மாமா, எனக்கு இந்த பார்ட்டி இந்த வார்த்தையெல்லாம் ஆகாது. நான் கிளம்புறேன். சகல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சகல. ரகுராம் சகல எனக்காக செலவு பண்ணி என் பொண்ணு கல்யாணத்தை அவரோட பொண்ணு கல்யாணமா நினைச்சு அவரு வீட்லயே நடத்துறாருல்ல. அதுக்கு ஈடா நான் ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்ல. அதான் என்னால முடிஞ்சது இந்த ஏழையோட ஒரு சின்ன அன்பு பரிசு. ஏன் மாமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? இல்ல மச்சான், சம்பந்தி இவ்வளவு தூரம் சொல்றாரு, சின்னதா ஆளுக்கு ஒரே ஒரு பெக்கு, ஒரே ஒரு பெக்கு மட்டும். ஐயோ மாமா, இந்த ஆட்டத்துக்குலாம் நான் எப்பவுமே வரமாட்டேன், சரியா? அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதே அவ்வளவுதான், தோலை உரிச்சு தொங்க போட்டு வராக்கும். மச்சான் சகல, என்ன சகல எவ்வளவு பயப்படுறீங்களே? ரகுராம் ஐயா இப்ப ரூமுக்குள்ள போயிடுவார்ல. அதுவும் இல்லாம மொட்டை மாடியில் இருக்கிற இந்த ரூம் பக்கம் யாரு வரப்போறா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, கல்யாண வேலையே நிறைய இருக்கு. திடீர்னு அண்ணன் எப்ப வேணாலும் கூப்பிடுவாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத பஞ்சாயத்து? அண்ணன் 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 எப்ப பாரு ராமனுக்கு ஏத்த லட்சுமண மாதிரியே இருக்கீங்களே. மச்சான், பெரிய மச்சான் தான் தூங்க போயிட்டாருல, அதுக்கப்புறம் யாரு நம்மள கூப்பிட போறாங்க? அட என்ன மாமா நீங்க தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, நீங்க தண்ணி அடிக்கணும் அவ்வளவுதானே? சரி அடிங்க, நான் கூட அப்படியே உட்காந்துருக்கேன். அடிங்க அடிங்க, சீக்கிரம் அடிங்க. போங்க மச்சான். உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா? எது? தண்ணி அடிக்கும் போது இன்னொருத்தரை பார்க்க உட்கார வச்சுட்டு அடிக்கிறது. அந்த பாவத்தை நான் என்னைக்கு செய்ய மாட்டேன். சகல பாருங்க, உங்களால சம்பந்தி கோவிச்சுக்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டாரு பாருங்க. இது பாருங்க, நான் உங்க 2 பேரையும் மொத்தமா குடிங்கன்னு சொல்லல, கொஞ்சமா ஒரு சின்ன ஸ்மால், மத்தத சம்பந்தி பாத்துக்குவாரு. என்ன சம்பந்தி, நான் சொல்றது சரிதானே? இது நியாயமான பேச்சு. மச்சான், நீங்க ஒரே ஒரு பெக்கு மட்டும் அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மச்சான், நாம என்ன குடியாரனுங்களா? இந்த மாதிரி கல்யாண காட்சின்னு வரும்போதுதான் குடிக்கிறோம். ஒரு கல்யாணத்துல சாஸ்திர சம்பிரதாயம்னு என்னெல்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி இதுவும் ஒரு சம்பிரதாயம் மச்சான். மாமா, இந்த மாதிரி சம்பிரதாயம் எனக்கு வேண்டவே வேண்டாம் மாமா, விட்டுருங்கன்னு சொல்றேன்ல. அட என்ன மச்சான் நீங்க, பாருங்க சம்மதி முகத்தை பாருங்க. அவரு பொண்ணு கல்யாணத்துக்காக நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. பாவம், அவரோட சந்தோஷத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. இத பாருங்க, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுதான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் மச்சான். புரிஞ்சு என்ன மாமா நீங்க என்ன போட்டு இப்படி தொல்லை பண்றீங்க? மச்சான், இத பாருங்க, கொஞ்சோண்டு இத பாருங்க, இவ்வளவுதான், இவ்வளவு மட்டும்தான். இத மட்டும் குடிங்க. மச்சான் உட்காருங்க, இப்படி உட்காருங்க. சம்மதி பாருங்க, பார்ல கூட வேற இவ்வளவு பண்ண மாட்டாரு. ஆனா சம்மதி நமக்காக இவ்வளவு பண்ணிருக்காரு. அவரை சந்தோஷமா அனுப்ப வேண்டாமா? பாத்தீங்களா, மரியாதை மரியாதை. என்ன மாமா, உங்க பையனையும் குடிக்க வைக்கிறோம்? நீங்க வேற விடுங்க மச்சான். மச்சான், நம்ம என்ன தினமா குடிக்கிறோம்? இன்னைக்கு ஒரு நாள் தானே. பிள்ளைங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்க. எப்படி தோழனை விட்டுட்டு குடிக்கிறது? இந்த டயலாக போய் நேரா அப்படியே எங்க அக்கா கிட்ட சொல்லுங்க பாப்போம். ஐயோ மச்சான், இப்ப எதுக்கு அவளை ஞாபகப்படுத்துறீங்க? ஏறினதை நீங்களே இறக்கி விட்டுருவீங்க போல் இருக்கு. ஆமா, நீங்க என்ன கையில 1/2 மணி நேரமா வச்சுட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க எவ்வளவு வேணாலும் குடிங்க மாமா. ஆனா இதுக்கு மேல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. மச்சான், நான் ஒரு ஆள் குடிச்சா என்ன மட்டையாக சொல்றீங்களா? போங்க மச்சான். ஐயோ மாமா,
கோச்சிக்காதீங்க மாமா, திருப்புங்க மாமா மூஞ்சி இந்த பக்கம். இங்க பாருங்க, உங்களுக்காக ஒரே ஒரு பெக்கு, அதுவும் உங்களுக்காக. அதுக்கு மேல எல்லாம் அடிக்க மாட்டேன், சரியா? அதுக்கப்புறம் வேணாம் மச்சான். அது ஓகே தானே? ஹலோ, என்னடா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் மாயாவை கூட்டிக்கிட்டு உங்க அம்மாவை தேட வந்திருக்க? என்ன மாயா உங்க அம்மாவை மீட்டு தரேன்னு சொன்னாலா? நிச்சயமா உன்னுடைய அம்மாவை மாயா மீட்டு கொடுப்பான். ஆனா உயிரோட போனம்மா. என்ன உனக்கு ஓகேவா? மேடம், எங்க அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க. இனிமேலாவது நான் சொல்றதை கேப்பியா? கேக்குறேன் மேடம். இப்பவே நான் மாயாவை கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுறேன். அவளை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். அந்த செல்போன் நம்பர் அவளுக்கு வேற ஒரு லொகேஷன் காட்டும். அவ உன் அம்மாவை தேடிட்டு அங்க போலான்னு சொல்லுவான். நீயும் அமைதியா அப்படியா மேடம் அப்படின்னு கேட்டு அவ பின்னாடியே போயிடும். மாயா இப்போதைக்கு அவ வீட்டுக்கு போகவே கூடாது. எதையாவது ஒழுங்கா செய்வியா இல்ல ஏதாவது? சரி மேடம், சரி மேடம். நீ செய்யலனா? ஐயோ, எங்க அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம், நான் செஞ்சிடறேன் மேடம்.